ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி, சில ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. மறுபடியும் இல்லைன்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களோட முழு ஆதரவையும் சப்போர்ட்டையும் எனக்கு கொடுங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் அதிகமாகட்டும். உங்களுக்காக வீடியோ நான் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். உங்களோட முழு ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அப்போல்லாம் ஒரு பொண்ணு அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், அடக்குடக்கமாக இருக்கணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வீட்டை தாண்டி வெளியில் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லி வச்சிருந்த காலம் போயிட்டு இன்னைக்கு நிறைய இடத்துல போய் பெண்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்லேயும் பார்த்துட்டு வெளியிலையும் போய் வேலை பார்த்து குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இன்னும் ஒரு சில பெண்கள் அடிமைத்தனமாக டிபெண்டாக தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் தவிர்த்து வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கீஸ் தேவை. அது என்னென்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, women must be highly educated. எல்லாரும் சொல்லுவாங்க, பொண்ணு அதிகமாக படிக்க வைக்காத, போதும்ப்பா கல்யாணத்தை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்தை பண்ணிட்டா அடுத்த ஒரு வருஷத்துல சொன்னவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை ஏதோ ஒரு சில சூழ்நிலையினால ஒரு கேள்விக்குறியாக வந்து நின்றும். எப்போதுமே women must be highly educated. எவ்வளோ படிக்க முடியுமோ ஃபுல்லாக முழு ஈடுபாட்டோட முழு இன்ட்ரெஸ்டோட படிச்சிங்க அப்படின்னா யாரையுமே நீங்கள் எந்த இடத்துலையுமே ஃபினான்ஷியலாக டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்பர் 2, இன்வால்வ்டு இன் டிசிஷன் மேக்கிங். உனக்கு எது சரி தப்புன்னு முடிவெடுக்கக்கூடிய திறமை உனக்கு வேணும். நம்ம லைஃப்க்கு இதுதான் சரி, இது தப்பு அப்படின்னு ஒரு டிசிஷனை கரெக்டாக எடுக்கக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டியை நீங்கள் வளர்த்துக்கணும். நம்பர் 3, இங்கிலீஷ் ஸ்கில் ஷுட் பி குட். நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், எல்லாமே இங்கிலீஷில் நல்ல குட் ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கணும். இங்கிலீஷ் நாலேஜை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் பிளேஸ் போயிட்டீங்க அப்படின்னாலே அங்கே இங்கிலீஷ் இல்லாத இடமே கிடையாது. எங்கே போனாலுமே ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ், இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் இங்கிலீஷ் ஸ்கில்லில் வந்து நீங்கள் எப்போ குட்டாக இருக்கீங்க, எழுதுறதா இருக்கட்டும், இல்லை படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே குட்டாக இருக்கணும். நம்பர் 4, கோர் நாலேஜ் அபவுட் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரை பற்றி கொஞ்சமாவது நமக்கு நாலேஜ் வேணும். விமனாக இருக்கிறவங்களுக்கு எதை பற்றியுமே கம்ப்யூட்டர் நாலேஜ் எனக்கு தெரியாது, கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ண கூட தெரியாமல் சில பேர் இருக்காங்க. அப்படிலாம் இருக்காமல் எல்லாமே யூடியூப்லேயே இருக்குது. நீங்கள் போட்டு டைப் பண்ணி கூட பார்த்துக்கலாம். எப்படி வந்து கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறது, எப்படி வேர்ட் டைப் பண்ணுறது, எப்படி எக்ஸல் பார்க்குறது, இது எல்லாமே யூடியூப்லேயே வீடியோவாகவே கொடுத்துட்ருக்குறாங்க, தனித்தனி வீடியோவாகவே. அது கூட நீங்கள் போட்டு பார்த்து உங்கள் நாலேஜ் வச்சுக்கலாம். கோர் நாலேஜ் அபவுட் கம்ப்யூட்டர் ஸ்கில். அண்ட் லாஸ்ட் ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில், 5th ஒன் என்ன அப்படின்னா பி போல்ட், பி கரேஜ். உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு டிஃபிகல்ட்டி, எந்த ஒரு சேலஞ்ச் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய கரேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும். எந்த இடத்துலையுமே எதை பார்த்துமே பயந்துட்டு ஐயோ இது என்னால் முடியாது, இது நான் பண்ண முடியாது அப்படின்ட்டு எங்கேயுமே பின் வாங்கக்கூடாது. பி போல்ட், பி கரேஜ் இன் எனி சேலஞ்ச், இன் எனி சிச்சுவேஷன் இன் யுவர் லைஃப். எல்லா இடத்துலையுமே ஒரு கரேஜாக, போல்டாக ஒரு டிசிஷன் எடுக்க தெரியணும், ஒரு பேச தெரியணும், ஒரு தைரியமாக இருக்க தெரியணும். அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் விமன் ஷுட் பி ஆர் மஸ்ட் பி எம்பவர்ட் இன் கரண்ட் சொசைட்டி. இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ண இந்த 5 கீஸில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்ககிட்ட விட்டு போயிருந்துச்சு, இல்லை 2 ஸ்கில் என்கிட்ட இல்லை அப்படின்னா கூட இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்லையோ 3 மந்த்ஸ்லையோ ஆர் உங்களோட நாலேஜ், உங்களோட எபிலிட்டியை பொறுத்து இல்லை ஒரு 1 வீக்லேயோ உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஆனால் அதுக்கான முழு ஈடுபாட்டோட நீங்கள் எதையுமே கற்றுக்கிறதுக்கு இறங்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா எதுவுமே பாசிபிலிட்டி கிடையாது. எதுலேயுமே ஒரு ஃபுல் இன்வால்வ்மெண்ட், ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் பண்ணுங்க. இப்போலேருந்து இந்த ஸ்கில் இல்லை, நான் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னா கூட இப்போயும் ஒன்றும் கெட்டு போகல. எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். சேயிங்ஸ் கூட சொல்லிட்டு இருப்பாங்க, அடிக்கடி இந்த சேயிங்ஸ்லாம் சொல்லுவாங்க. யூ மஸ்ட் பி சேஞ்ச், நத்திங் வில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே மாறாது, நம்ம தான் மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றங்கிறது வந்து நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். யாரும் நமக்காக வந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அதனால இன்னமும் யோசிச்சுட்டு அடுப்பங்கட்டில் உட்காந்து அழுதுகிட்டு அது மாதிரிலாம் நினைக்காம எம்பவர்ட் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது, உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் மிஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கான ஸ்டெப் எடுங்க. அழுதுட்டு கண்ணீர் தண்ணி வச்சுட்டு இருக்காதிங்க. உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு, எப்படி எம்பவர்ட் ஆகுங்கிறதுக்கு அதுக்கான ஸ்டெப் எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் தான் ஆகுங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து உலகத்தை நிறைய மாற்று.